அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த திருக்கோவில் கந்தபெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவரின் திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை என்று கருதப்படுது. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைவது அபூர்வம். இந்த அபூர்வ மலையே திருஆவினங்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. பழனி என்பது மலையின் பெயர். மலை என்பதும் பழனி மலையும் மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என அழைக்கப்படுது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தன் இளைய மைந்தன் முருகப்பெருமான் ஞானப்பழம் நீ என அழைத்ததால் பழனி என வழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திரு லட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி தேவன் இந்த ஐவரும் முருகப்பெருமான பூஜிப்பதால் இந்த தலத்திற்கு திரு ஆவினங்குடி என்று பெயர் வந்திருக்கு. இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சூழ அமைந்திருப்பதால் கடைசங்க காலத்தில் பழனி பொதிகை என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பொதினி என்ற பெயரே நாளடைவில் பழனி என ஆகிவிட்டதாக சொல்கிறாங்க. திரு ஆவினங்குடி கோவிலுக்கு அருகே முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோவிலில் உள்ள லட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி முதலியோரின் சன்னதியும் சித்தர்களும் இவ்வரலாற்றை விளக்குகிறது. கைலையில் முருகப்பெருமான பிரிந்து சிவனும் உமாதேவியும் வருந்திருக்காங்க. இறைவனை குறிக்கும் தட்சிணாந்தம் என்ற பெயரில் தச் என்பது பதம் சிவபெருமானையும், சித் என்னும் பத்ம பார்வதி தேவியும், ஆனந்தம் என்பது பதம் என்னும் முருகப்பெருமானையும் குறிக்கிறது. முருகனை பிரிந்த துயர் தாளாத சிவனும் உமாதேவியும் முருகனை பின்தொடர்ந்து திரு ஆவினங்குடிக்கு வந்து பழம் நீ என்று முருகனை சூட்டிய திருப்பெயரே நாளடைவில் மருவி பழனி என ஆகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் பழனி மலை மேல் உள்ள கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவன், பார்வதி, கணபதி, முருகன் ஆகிய சிறப்பம்சங்கள் பலத்திற்காக உலகை வலம் வந்த போட்டியையும் மலை மேல் முருகப்பெருமான் சன்னதிக்கு தென் பாகமாக காணப்படுவதும் கைலாசநாதர் ஆலயம் இறைவனுக்கும் இறைவிக்கும் முருகனின் பின் தொடர்ந்து வந்து சமாதானம் செஞ்சுருக்காங்க. பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவரின் தன் சீடனான இடும்பரசனை கையிலை என்று அங்கு முருகப்பெருமானுக்குரிய கந்த மலையில் காணப்படக்கூடிய சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களை தனது வழிபாட்டிற்கு கொண்டு வரும்படி பணிந்திருக்காரு. இடும்பரசன் சிறந்த பக்திமானனாக இருந்தபடினால் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியான இடுமையுடன் கைலைக்கு சென்று சிவகிரி, சக்திகிரி என்ற 2 குன்றுகளையுமே ஒரு பெரிய பிரம்மதண்டத்தின் இரு புறங்களிலும் காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோள் மீது சுமந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த இரு கிரிகளையுமே திரு ஆவினங்குடியிலேயே நிலை பெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருள் புரியும் பெரிய விருப்பம் கொண்டு முருகப்பெருமான் குதிரை மேல் செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்திருக்காரு. இடும்பன் வழி தெரியாது தவித்து கொண்டு நின்றிருக்காரு. முருகப்பெருமான் இடும்பனை திரு ஆவினங்குடிக்கு அழைத்து வந்து சற்று இளைப்பாரி விட்டு போகும்படி கூறியிருக்காரு. அவ்வண்ணமே இடும்பனும் காவடியை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாரியிருக்காங்க. மீண்டும் காவடியை தூக்க முடியவில்லை. இதன் காரணமாக ஆராய்ந்த இடும்பன் அப்போது சிறுவன் ஒருவன் ஒரு சிறு தண்டு ஏந்தி சிவகிரி குன்றின் மீது நிற்பதை கண்டிருக்கான் இடும்பன். அந்த சிறுவனை நோக்கி மலையை விட்டு இறங்கும்படி கட்டளையிட்டிருக்காரு இடும்பன். ஆனால் அந்த சிறுவனே அக்குன்று தனக்கே உரியதென்று உரிமை கொண்டாட இதனால் கோபமுற்ற இடும்பன் அந்த சிறுவனை தாக்க முயன்றிருக்காரு. பிறகு முடியாமல் வீழ்ந்தான். பின்னர் இடும்பன் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவருடன் ஓடி வந்து வேண்டிக் கொள்ளவே அவர்களுக்காகவே சிறுவனாக வந்த முருகன் மனம் இறங்குவது போன்று இடும்பனை உயிர்ப்பித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலை மீது முருகனை வழிபட செல்பவர் முதலில் இடும்பனை வழிபட்ட பிறகு வணங்கி சென்ற பின் முருகனை வழிபட செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திரு ஆவினங்குடி ஆலயம் பழனிமலை அடிவாரத்தில்
வையாபுரி ஏரிக்கரையில் இருக்குது. இந்த ஆலயத்தின் வடகிழக்கில் சிறிது தூரத்தில் சரவண பொய்கை காணப்படுது. முருகனை தரிசனம் செய்ய வருபவர்கள் இந்த பொய்கையில் நீராடி செல்வாங்க. இந்த பொய்கையின் அருகில்தான் காவடி எடுக்கும்போது பக்தர்கள் தங்க பிரார்த்தனைகளை கொண்டு செல்வாங்க. திரு ஆவினங்குடி கோவிலில் முருகப்பெருமான் மயில் மீதமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தந்திருக்காரு. இங்குள்ள முருகனை தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் முதலியானோர் இங்கு வந்து அமைந்திருப்பதாக நக்கீரர் கூறுகின்றார். இந்த பெருமானை வழிபட்ட பின்னர் மலை கோவிலுக்கு செல்வது மிகவும் மரபான ஒன்று. இந்த திருத்தலம் முதல் நெல்லிவனமாக இருந்தது என்றும் ஒரு ஆதாரம் இருக்கு. ஏனெனில் இந்த தல விருட்சம் நெல்லி மரம். திரு ஆவினங்குடி கோவிலுக்கு ஞான தண்டாயுதபாணியின் கோவில் இருக்கு. இந்த கோவிலில் விளங்கும் மலை பழனி மலையாகும். இந்த மலைக்கு எதிரில் இடும்பன் மலை என்றழைக்கப்படும் சக்திகிரி மலை காணப்படுது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பழனி மலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக காட்சி தரதாக சொல்லப்படுது. பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். மிகவும் பழமையான இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்படுது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு பழனி என அவ்வை போற்றிருக்காங்க. தமிழ் சித்தர்களில் முதன்மையான சித்தர் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள். 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கு. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை செய்யும் பணியை ஈடுபட்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர். நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது என்று சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.